கோவை மத்திய சிறையில் இருக்கும் கைதி ஒருவர் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என வீடியோ காலில் பேசிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கைதியின் பரபரப்பு குற்றச்சாட்டுக்கு கோவை சிறைத்துறை அளித்துள்ள பதில் என்ன? கோவை மத்திய சிறையில் 1000த்திற்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த இயேசுதாஸ் என்ற கைதி கடந்த ஜனவரி 27ஆம் தேதி சிறை வளாகத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். அவரின் கழுத்து எலும்பு முறிந்த நிலையில் அது கொலையா தற்கொலையா என்று பல்வேறு சந்தேகங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தின. இது தொடர்பாக சிறை அதிகாரிகள் 4 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இந்நிலையில் தற்போது கோவை மத்திய சிறையில் மற்றொரு சர்ச்சை வெடித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த விக்ரம் என்பவர் இரட்டை கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். விக்ரம் தன் வழக்கறிஞரிடம் வீடியோ கால் மூலம் பேசியுள்ளார். அதில் சிறையில் என்ன நடக்கிறது என தெரியவில்லை, என்னுடன் இருந்த நபரை கொன்றுவிட்டார்கள், அடுத்து நான் தான், எனக்கு ஏதாவது ஒன்று நடந்தால் சிறையில் இருக்கும் கிருபாகரன், மோகன், சதீஷ், பாலு ஆகிய 4 பேர்தான் காரணம், என்னை எப்போது கொல்வார்கள், என்ன செய்வார்கள் என்று தெரியவில்லை என கூறியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இதுகுறித்து சிறைத்துறை அதிகாரிகள் அளித்துள்ள விளக்கத்தில், பொதுவாக சிறை கைதிகள் ஒவ்வொரு மாதமும் சராசரியாக 120 நிமிடங்கள் வீடியோ கால் பேசுவதற்கு சிறைத்துறை சார்பில் அனுமதி வழங்கியுள்ளது. அதை தவறாக பயன்படுத்தி விக்ரம் தன் வழக்கறிஞரிடம் தவறான தகவல்களை சொல்லி சமூக வலைத்தளங்களில் பரப்பியுள்ளார். கைதி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை எனவும் சமூக வலைத்தள வீடியோ தொடர்பாக விக்ரமிடம் விசாரணை நடத்தி வருவதாகவும் கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார்.